அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பலஹீனத்தின் வலிமை. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு செல்வந்தரான மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் சென்றார். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். தோழர்கள், இவர் பெண் கேட்டால் இவருக்கு மணமுடித்து வைக்கவும், இவர் பரிந்துரைத்தால் அதனை ஏற்கவும், இவர் பேசினால் செவிசாய்க்கப்படவும் தகுதியான மனிதர் என்று கூறினர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் ஒரு ஏழை மனிதர் சென்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். தோழர்கள், இவர் பெண் கேட்டால் இவருக்கு மணமுடித்து வைக்காமலும், இவர் பரிந்துரைத்தால் அது ஏற்கப்படாமலும், இவர் பேசினால் செவிதாழ்த்தப்படாமலும் இருக்க தகுதியானவர் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5091 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, நபியே, உமது இரட்சகன் அல்லாஹ் அருளை பங்கிடுபவர்கள் இவர்கள்தானா? இவ்வுலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை அவர்களுக்கிடையில் நாமே பங்கிட்டு அவர்களில் சிலருடைய பதவியை சிலரை விட நாம் தான் உயர்த்தினோம். அவர்களில் சிலரை வேலைக்காரர்களாக ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றனர். தூதுத்துவம் என்னும் நபித்துவம் உமது இரட்சகனின் அருளோ அவர்கள் சேகரித்து வைத்திருக்கும் பொருளை விட மிக மேலானதாகும். அதை அவன் விரும்பியவர்களுக்குத்தான் கொடுப்பான். அல் குர்ஆன் அத்தியாயம் 43 சூரத்து ஸுஹ்ருஃப் வசனம் 32 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சிலருடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கும், சிலர்களுடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கும். இப்படித்தான் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து வைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு மத்தியிலே இப்படித்தான் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியிருக்கிறான் என்று தெளிவுபடுத்துகிறது. மனிதர்களை படைத்த அல்லாஹ் அவர்களுக்கிடையில் உடல் வலிமையிலும் பொருளாதாரத்திலும் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் நம்மை பொறுத்தமட்டில் நாம் நமக்கு மேல் நிலையில் உள்ளவர்களை புரிந்து கொண்டது போல் நமக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பலகீனத்தை நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது. அவர்களுடைய பொருளாதாரத்தின் தாழ்ந்த நிலையை நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது. அவர்களுடைய பலகீனம் நாளை மறுமை நாளிலே வலிமையுள்ளதாக பலமுள்ளதாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.